அம்மா ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்பு பார்க்கலாம். எங்கள் அம்மா இப்போ தான் மீன் கழுவ ஆரம்பிச்சிருக்கு. எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். சட்டி நாங்கள் பூசத்தில் புதுசாக வாங்கினோம். இந்த சட்டியை தான் நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். ஏமா வீட்டில் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் துளசி செடியாக தான் இருக்கும். இது எங்கள் அம்மாவே விதை போட்டு வளர்ந்த செடியாக. அதில் மிளகா இருக்குது பாருங்கள். ஒரு மிளகாவை வந்து ஏதோ கடிச்சு வச்சுருக்கு. சோப்பு கலர் விட்டாச்சு, செடியிலேருந்து பறிக்கலை. அப்புறம் எங்கள் வீட்டில் பாருங்கள், மருதாணி இருக்குது, செம்பருத்தி இருக்குது. சின்னதுனா டேஸ்ட் இருக்காதா? இது டேஸ்ட் இருக்காது. எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடியில் ஒரு நாளைக்கு 10 பூ கிட்ட வந்துடும். கீழே விழுந்து வேஸ்ட்டாக போகும். என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மருதாணியும் நல்லாயிருக்கு. எப்படி ஊருக்கு போகும்போது நம்ம கை ஃபுல்லாக மருதாணி வச்சுட்டு போகிறோம். மீன் வா வாடி வா. உன் பிள்ளையெல்லாம் கொண்டு எங்கே பதுக்கி வச்சுட்டேன்? இல்லை நாய்க்கு எதுவும் முட்டியா? எங்கள் அம்மாவும் பூனையும் ஃப்ரெண்டு. ஏய் போடி இந்தாங்க. எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அது 3 குட்டி வச்சிருந்துச்சு. அந்த 3 குட்டியுமே எங்கே தான் விட்டுச்சுன்னு தெரியல. அதனால் எங்கள் அம்மா அந்த அம்மா பூனை மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. இதுதான் எங்கள் வீடு. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இது வந்து வெளியில், இது வந்து வாசல். நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாவே. வெளியில் பார்த்தீங்களா, அப்படியே ரோஸ் கலரில் பச்சையும் ரோஸுமா நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி தான் இருக்கும். முன்னாடி ஏதோ பைப்பு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ குழி பறிச்சாங்களாம். அது இன்னும் சரியாக மூடவே இல்லை. இதுதான் எங்கள் வீட்டோட தெரு. இதுதான் எங்கள் வீடு. எங்கள் அம்மா ஃபோன் அடிக்குது. என் தங்கச்சி தான் கூப்பிட்றா. அம்மாட்ட கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு உயிரே வந்துடும். எங்கள் அம்மா மீனை கழுவி முடிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வரசுமா இப்படி வரசுனாதான் மீனில் உள்ள கருப்புலாம் போய் மீன் பளிச்சுன்னு ஆகுமா. நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்கிற மாதிரி துவைக்கிற. இதுமாரி கழுவுனா தான் மீன் நல்லா குழம்பு நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும், கவுச்சி அடிக்காது, அழுக்கெல்லாம் போய் எடுத்துருவோம். சரி, அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பிட்லாம். கழுவி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இதில் வந்து உப்பு போட்டு வைக்க சொன்னாங்க. உப்பு போட்டு வைப்போம். எல்லாருமே கழுவுறதுக்கு முன்னாடி தான் உப்பு போடுவாங்க. எங்கள் அம்மா கழுவி முடிச்சோன்னு உப்பு போடுது. என்னன்னு தெரியல. உப்பு போட்டு வைப்போம். உப்பு போட்டாச்சு. இப்போ அப்படியே வச்சிடலாம் இதை. இப்போ எங்கள் அம்மா வந்து சின்ன வெங்காயம் கேட்டாங்க. மீன் கழுவி டயர்ட் ஆகிட்டாங்க போல இருக்குது. சரி, இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். நம்ம பூண்டு 3 தான் இருக்குது, அது போதுமா? எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அப்புறம் பூண்டு, அப்புறம் தேங்காய். பூண்டு மீன் குழம்புக்கு பூண்டா? நல்லாயிருக்கும். வெங்காயம் தான் போடணுமா மீன் குழம்புக்கு? சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், கொத்தமல்லி தழை, புளி, தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி விடணும். சரி, நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். நீ செய்கிறத பார்த்து எல்லாருமே செய்வாங்க. சரி. சரி, பல்லுலாம் போட்டாச்சு. எங்கள் அம்மாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். எங்கள் அம்மா கடைக்கு போகிறாங்களாம். வீட்டில் தக்காளி இல்லை, அந்த தக்காளி வாங்க கடைக்கு போகிறாங்களாம்.
தேங்காய் குழம்புலேயே முன்னாடியே ஊற்றிடுவியா? லாஸ்ட்டாக தான் ஊற்றுவேன். லாஸ்ட்டாவா? புளியதாம ஊற வைப்போம். நீ புளியை கழுவி புளியில் உள்ள புளிப்பெல்லாம் எடுத்து ஏன்னா அந்த வானலே குழம்பு வைக்க போறியா? அந்த மாதிரி கரைச்சி விட்டு வச்சிருக்க. எல்லா புளி தண்ணியும் எடுத்து விட்டு அவ்வளோதானா. திருப்பி ஊற்ற போகிறேன் நீ இந்த தண்ணியை. கரைச்சிட்டு ஊற வச்ச மாதிரி இருக்குது. எங்கள் அம்மா பண்ணி வச்சுருக்குது. இந்த பாருங்க, எங்கள் வீட்டு பூனைக்குட்டி தக்காளியில் உள்ளதெல்லாம் பிச்சு அறுத்து பாதி தக்காளி கீழே போயிடும். அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கட் பண்ணுவாங்க. அடுத்து புளி கரைக்கிறாங்க. இப்போ நீ வைக்கிற குழம்பு எத்தனை பேருமா சாப்பிட்லாம்? 4 பேர். 4 பேர் சாப்பிட்லாமா? இவ்வளோ கெட்டியாக தான் கரைக்கணுமா, தண்ணியாக கரைக்கணுமா? நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மண்பானையில் சமைக்க போகிறோம். என் தங்கச்சி வேறு மாதிரியே ஃபோன் பண்ணி பயமுறுத்தி விட்டா. மண்பானை வாங்கினோன்னே யூஸ் பண்ணக்கூடாது, வெடிச்சிரும் அப்படின்ட்டு. அப்படின்ட்டு சொல்லுங்கள். நாங்கள் நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற வச்சுருந்தோம். இருந்தாலும் எங்கள் அம்மா வேறு பயந்துக்கிட்டு நீ அடுப்பில் சும்மா வச்சு விடு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பாருங்கள் தண்ணி ஊற்றி வேறு வைக்கிறேன். மீன் குழம்புனாவே மண்பானையில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ தான் புகை வருது. டொமால்னு இப்போ வெடிக்கணுமா? எப்படி இருக்கும் அம்மா? இந்த மாதிரி கொத்தி கொத்தி இருக்குல்ல, இதில் வந்து குழம்பு வைப்பாங்களான்னு தெரியல. கொதிதா? கொதிக்குது. சூப்பராக இருக்கு அம்மா. என்னமோ பபுள்ஸாக இருக்கு. குட்டி குட்டி. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நம்ம குழம்ப தாளிக்க வேண்டியதான். நான் இல்லை, எங்கள் அம்மா தான் தாளிக்க போகிறாங்க. பார்ப்போம். மண் சட்டியை கழுவி கொண்டு வராங்க. பிஸ்மில்லாஹ், நீயே பற்ற வை. மீன் குழம்புக்கு நல்ல மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு. தனி மிளகாத்தூள், தனி கொத்தமல்லி தூளா? வெந்தயம் கொஞ்சம். அப்புறம் இது என்னம்மா? விளக்கெண்ணையா? நல்லெண்ணெயா? இது கோல்டு வின்னர் எண்ணெய். சட்டி அடுப்பில் காயுது. அப்புறம் இது மஞ்சத்தூள். எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டுருவியா? சட்டி காஞ்சிருச்சா? எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றினா இது தெரியாதும்பாங்க. என்னது, கவுச்சி தெரியாதும்பாங்க. அதனால கொஞ்சம் விளக்கெண்ணெய். அதனால அவங்க கொஞ்சம் கிராமத்து சைடு அவங்க ஊற்றி வச்சுருக்காங்க அந்த நாளையில். இது வந்து கோல்டு வின்னர் எண்ணெய். கொஞ்சம் தாராளமே ஊற்றிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்புனாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எண்ணெய். ஊற்றிட்டோம். இது வந்து வெந்தயம். வெந்தயத்தை வந்து எங்கள் அம்மா அதுக்குள்ளே என்ன இருக்கு என்னை சொல்ல விட மாட்டாங்க. தெரிஞ்சு போயிருமா எங்கள் அம்மாவோட உண்மையெல்லாம். வெந்தயம் என்ன பண்ணுமா? கொஞ்சம் பொன்னிறமா ஆகணுமா? இது ஃபஸ்ட் டைம் உனக்கு மண் சட்டியில் வைக்கிறது? ஆமாம், எங்கள் அம்மா சின்ன பிள்ளை இருக்கும்போது வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நான் வைக்கிறேன். என்னம்மா நுர நுறையா வருது? விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அப்படி தான் வரும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட மாட்டேன். கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை எப்படி? நம்ம எண்ணெயிலே போட்டுட்டேன். எண்ணெயில் தான் போடணும். அப்புறமேட்டு தான் தக்காளி போடுவியா? கொத்தமல்லி இந்தா கிண்டு. அப்புறம் தக்காளி.
ஏன் மூடி வச்சிட்டா? தக்காளி வேகணுமா? ஆமாம். அப்பப்போ திறந்து கிண்டி விடணும், அடி பிடிச்சிடும். வெறும் மசாலாவில் நல்லா வாசம் அடிக்குது மசாலா வதங்கும் போது. எங்கள் வீட்டு சைடெலாம் தக்காளி அரைச்சி தான் போடுவாங்க. மசாலா வந்து புளியிலே போட்டுருவாங்க. எங்கள் மாமி புளியிலே போட்டு செய்வாங்க. ஆனால் தக்காளியை அரிஞ்சு குத்தி விடுறது ஒரு டேஸ்ட்டு தான்ல, அரைச்சி போடுறதோட. எண்ணெயிலே வணங்குறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. புளி ஊற்றிடலாம். சரி ஊற்றி. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றிடுவாங்க தேங்காவை. இருக்குது பாருங்கள், அரைச்சி போட்டால் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு யாருக்கு பிடிக்குதோ இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இது பிடிக்கும். தேங்காவோடு சேர்ந்து கொதிக்கணுமா? உப்பு போடணுமா? மீனில் உப்பு போட்டு வச்சுருக்கோம், இந்த மசாலாவுக்கு மட்டும் போடு உப்பு. எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு வாசத்துக்கு நான் மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு ஆள் கூட சேர்ந்து வெயிட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்க்குறீங்களா? இந்த பாருங்கள், இவங்களும் சேர்ந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆமான்னு சொல்லுதுங்க. நீ வெயிட் பண்ணுறியா? எப்போ வரும்னு இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோன்னே மீன் போடணுமா? இப்போ எங்கள் அம்மா டேஸ்ட் பார்க்குறாங்க. எப்படிமா இருக்குது? சூப்பர். மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருக்காங்க. இதை அரைக்க போகிறாங்களாம். இது நம்ம வேலை கிடையாது, அம்மா வந்து அரைப்பாங்க. நம்ம போயிடலாம். கொதிக்கும் போதே நல்லா வாசம் வருது. எவ்வளோ கருப்பாக இருந்தீங்க, எங்கள் அம்மா எவ்வளோ வெள்ளையாக்கி வச்சுருக்காங்க பாருங்க. குழம்பு கொதிச்சிருச்சு. மீனை போட போடு. இந்த மீன்லாம் வறுக்கிறதுக்கா? வறுத்து விட்டு கேட்கலாம். ஆமாம், ஒரு கீரல் போட்டுரும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் போட்டு எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? சும்மா ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தால் போதும். நல்ல வாசனையாக வருது. அவ்வளோதான், குழம்பு ரெடி. அம்மா கொதிக்குது பாருமா. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணி கொதிக்குது பாருங்க. எப்படி கொதிக்குது பாரு, வந்து பாரு. ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணி எப்படி கொதிக்குது பாரு, ஆளில் இருக்க மாதிரி. குழம்பு ரெடியாக இருக்குது. மீனும் வறுத்துட்ருக்கோம், சாப்பிட போகிறோம்.